இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றுவதற்காக அதிகாரிகள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசாருடன் மற்றும் அதிகாரிகளிடம் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டி மேல்பாக்கம் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற அதிகாரிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, விரிவான விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈக்குவார் பாளையம் மேல்பாக்கம் பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த குடும்பத்தினர் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் குடிநீர், தெருவிளக்கு, மின்சாரம் உள்ளிட்டவை வழங்கப்பட்ட நிலையில் அனைத்து குடும்பத்தினரும் தனக்கு சொந்தமான வீடு என்ற எண்ணத்தில் லட்சக்கணக்கான செலவுகள் செய்து கான்கிரீட் வீடுகளை கட்டி தற்பொழுது வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதே பகுதியில் வசித்து வரும் தனிநபர் ஒருவர் காப்பு காட்டிற்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியுள்ள குடும்பங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் கடந்த ஆண்டு காப்பு காட்டிற்கு சொந்தமான பகுதியில் வீடு கட்டியுள்ள 32 வீடுகளை அகற்ற வனத்துறைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருந்தது. ஆனால் கடந்த 4 மாதங்களுக்கு, அதாவது 5 மாதங்கள் கடந்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டியுள்ள இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என மாவட்ட வருவாய்த்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து மாவட்ட உதவி வன அலுவலர் லட்சுமணகுமார் தலைமையிலான மாவட்ட வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் கண்காணிப்பாளர் கலியன், மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கள் ஜெயஸ்ரீ, அசோகன், பரந்தாமன் ஆகியோர் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது போலீசார் பாதுகாப்பு உதவியுடன் 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு இடிக்கும் பணியில் தீவிரமாக தற்பொழுது செயல்பட்டு வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு அப்பகுதியில் வசிக்கும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்பொழுது எங்கள் வீடுகளை இடித்தால் எங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவித்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை நிலவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பிரபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.